மவனே உடம்பு நல்லா ஆயிடுச்சுடா. கறி கஞ்சி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுடா. உங்க அம்மா இருந்தா ஆக்கி போடுவா. இப்ப யாரா இருக்கிறா நம்மளுக்கு ஆக்கி போடுறதுக்கு? இந்த பாரு உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவங்க வீட்டாண்ட போவா. கால்றா முக்கா நில்றா. அவனுக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா வந்திருக்கிறான். ஏன்டா அவனுக்கு இப்ப போய் கஷ்டத்தை கொடுக்கணும்? இதுல என்னடா கஷ்டம் இருக்குது? கறி எத்தா கும்பலா உட்காந்து சாப்பிட போறோம். கேத்துல இருக்கிறான். என்ன இவன் எப்ப சீக்கிரம் வாசிக்கிறான்? என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வாசிக்குவானே குடத்துல குச்சிருவானா? அங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. யாரு வந்துறா? ஹை அப்பா தம்பி. சீ இவனுங்களா? அவனே அங்க பாத்தியாடா அவங்க அண்ணனே. நம்ம வந்த சந்தோஷத்துல மூஞ்சி திருப்பி சிரிக்கிறான் பாரு. ஏய் எங்க அப்பா எங்க தம்பி வந்துக்கிறாங்கடி. அந்த வாலி வாயனை அப்படியே வாசல்ல நிறுத்தி அப்படியே வளைச்சு அனுப்பு. அப்படியா? சரி வா. மருமகளே நல்லா இருக்கிறியா? மவனே நல்லா இருக்கிறியா? எப்படி நல்லா இருப்ப? சைக்கிள தள்ளி விடுத்தனா சைக்கிளோட சேர்த்து என்னையும் தள்ளி விட்ட. கால் உடைச்சிக்கிச்சு. 2 நாளா வலி எனக்கு தான் தெரியும். ஏய் கல்ல உண்டவாயா போவானான்னு சொன்னேனே கேட்டியா? வாசல்ல நிக்க வச்சு கழுவி ஊத்துறாங்க பாருடா. அவனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. மூஞ்சிலே காரி தூக்கி இந்த கூட தோஷ்டு போய் சாப்பிடுண்டா. சாப்பிடுவா நாயா? அதுக்குன்னு நானும் திங்க முடியுமா உன் கூட சேர்த்து? கறி சொல்றா. அப்ப நானும் திங்கறேன். அவனே என்னடா இப்படி துரும்பாய் அழிச்சு போயிட்ட? நீ கூட்டமா துரும்பாய் அழிச்சிட்டு இருக்கிற. அதுதான் கறி மீன் முட்டைலாம் சாப்பிடணும். நீ அங்க சாப்பிடுறியா? ஓ இவ்ளோ கேவலமா பேசி அவன் எதுக்கு அடிப்பறான்னு தெரியுதா? நம்ம தின்றதுக்கு இல்ல, அவன் தின்றதுக்கு. மானம் கெட்டவனுங்க. கறி சோறுக்கு எப்படி வந்து நாக்க தொங்க போட்டு என்னை அசிங்கப்படுத்துறானுங்க. அவனே கட்டையும் குசு குசுன்னு பேசுறத பார்த்தா ஓடி போய் 2 கிலோ கறியை தந்துருவான் போல இது, 2 கிலோ மீனை தந்துருவான் போல இது. டேய் நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குதும்பாங்க. உன் நினைப்பால என் பொழப்பெல்லாம் கெடுக்குதா? கட்டையா என்ன மாசம் நின்னுங்கிற? கறி கடைக்கு போ, 1 கிலோ எடுத்துன்னு வந்துரு பாரு. 1 கிலோ எல்லாம் பத்தாது, 4 பேருக்கு வரும். 4 கிலோ எடுத்துன்னு வந்துரு. தப்பா நினைச்சாரி? எங்க பரம்பரை எப்படி காரி முடிஞ்சாலும் கறி சோத்துனா போக மாட்டானு. போய் கடன் வாங்கியாச்சு 2 கிலோ கறி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுக்கு பரம்பரையா வேற இருக்கிற எதனா பண்ணி தொலை. சரி தம்பி எப்பா நம்ம கறி எடுத்துன்னு வந்துடுறேன். ஆட்டுக்கறி எல்லாம் கறியா பார்த்து எடுத்துன்னு வா. கறியா எடுத்துன்னு வா. எலும்பு எடுத்துன்னு வந்துரு பாரு. எனக்கு வேற பல்லெல்லாம் ஆட்டி எலும்பு கச்சா விழுந்துரும். நீ ஆமா மாசம் நிக்கிறா? போய் வெங்காயம் தக்காளி அரிமா, கருவேப்பிலெல்லாம் கிள்ளி வைப்போ. வெங்காயம் வெட்டி வைப்பேன், தக்காளி அரிஞ்சு வைப்பேன், கருவேப்பிலையை கிள்ளி வைப்பேன். ஆனா பச்சை தான் சாப்பிட்டு போகணும். என்ன நீ சொல்ற? எங்களை பார்த்தா மாடு மாதிரியா தெரியுது? பச்சையா தின்ட்டு போ சொல்ற. நல்லா கேளுமா அவனை. நான் அதை சொல்லல. வீட்டுல சிலிண்டர் இல்ல, போய் வாங்கிட்டு வாங்க, செஞ்சு தரேன். போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லன்னு வச்சுக்கோ கறி குழம்பே கிடைக்காது நம்மளுக்கு. ஆட்டு கறி சிலிண்டர் தான் சொன்னேன். என்ன கம்பெனின்னு கேட்கல, எம்டி கேட்கல. ஒரு கறிக்காக எப்படி ஓடுறானுங்க பாரு. இவன் குடும்பத்துல போய் நான் லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? டேய் நம்ம கல்யாணத்துக்கு நதிக்கு போறோம். நதிக்கு போய் சேர போறோம். இருக்கிறவங்களாம் மூஞ்சில காரி போறாங்க. நம்மள போயிட்டால போனாலும் துப்பதான் போறாங்க. போய் போனாலும் துப்பதான் போறாங்க. இந்த பாரு லிங்கி கட்டிக்கின்னு வர. லிங்கி தானடியா? கல்யாணத்துக்கு போனா வேஸ்ட்ல போட்டுன்னு வேஸ்ட் தான் போட்டு போனோம். லிங்கி இப்ப என்ன காஞ்சல போன்னு எடுத்துக்கலாம். வா காஞ்சல் போய் எடுத்துக்கலாம்னு சொல்றிய? காசு எங்க இருக்குது? 500 ரூபாய் இருக்குது. 500 ரூபாய் எடுத்துன்னு போய் மொய் விடுத்தால காரி துப்ப மாட்டாங்க. 500 ரூபாய்னா எழுதிடலாம். ஆமா கரெக்ட் தான். சரி இதுக்கு எதுனா ஒரு வழி காட்டும் ஆண்டவன். காட்டாத போக மாட்டேன். அவனே திப்புன்னு அந்த பொண்ணுகிட்ட சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டான். எப்படிடா பண்றது? அந்த சிலிண்டர் கறி சோத்துக்கு ஆசைப்பட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வரேன். எண்ணெயும் சேர்த்து உயிரை எடுக்கிற. அந்த சிலிண்டர் கம்பெனி எங்க சொல்றான்? அங்க நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளு. அட வேலு நம்ம சம்பந்தி அம்மா நிக்கிறாங்க. நம்ம சின்ன குழந்தை நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? நாங்க எங்கம்மா நல்லா இருக்கிறோம். அடிக்கடி நாரிக்கின்னு தான் இருக்கிறோம். இந்த கட்டையை ஓட்டாண்ட போனோம். ஒரு வேளை கறி சோறு சொன்னான்னு அங்க போனாக்கா அதுங்க காரி துப்புது. அதையும் துவச்சி போட்டு வந்தோம். என்னன்னாக்கா அங்க மருமகளுக்கு சிலிண்டர் வேணுமா உன் பொண்ணுக்கு. அந்த சிலிண்டர் எத்தனை சோறு ஆக்க வேண்டியச்சு. இப்ப நான் சிலிண்டருக்கு எங்க போவேன்? அம்மா 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? காஞ்சிரம் போறோம்பா கல்யாணம். அவனே கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு லிங்கு கட்டுன்னு போய்ங்கிறான் பேரு. இவன் போய் வாசல்ல நின்று உடனே மிச்ச மீதிலாம் தந்து என் மடியில கட்டுருவாங்க. டேய் நீ கோடி ஷர்ட்டே போட்டு போனாலும் அப்படிதான்டா இருப்ப. அவனே அப்பா பத்தி தப்பா பேசாத. நான் பிறக்கும் போதே சரியான அழகு. இந்த பாரு எனக்கு பிரசவம் பார்த்தாங்க பாத்தியா? எது உனக்கு பிரசவம் பார்த்தாங்களா? மோனே நான் பிறக்கிறதுக்காக எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்க பாத்தியா? அந்த அம்மாவுக்கு எங்க அப்பா பட்டு பொடி எடுத்து குத்தாடுறா. டேய் அவன் எங்கேயோ குப்பையில இருந்து எடுத்து தந்திருப்பான்டா. அண்ணன் கறி வாங்கிட்டு இருப்பான். வா போய் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துருவோம். மோனே என்னை பத்தி பேசுனது சரி, எங்க அப்பா பத்தி மட்டும் தப்பா பேசாத. எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு வேலை கேளு. அட சிலிண்டரு வேலை சிலிண்டர் பத்தி பேசினுக்கிறோம். 2 சிலிண்டர் வச்சுக்கின்னு மறைச்சு வச்சுக்கின்னு எப்படி? அது எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. சிலிண்டரா? எவனா அனந்த ரோட்ல விட்டு போயிடுறேன். நான் வேலு மாமா 2 பேரும் சிலிண்டரோட கல்யாணத்துக்கு போறீங்க. நம்மளுதுனா நேஷனல் சிலிண்டர். இவனுக்கு தலைமையிலே கட்டு வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. சம்பந்திய கல்யாணத்துக்கு 10 பைசா இல்ல காசு
பார்த்தேன் இதையாவது வித்துட்டு அது வரைக்கும் கல்யாண செலவு பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்புறோம். ஏமாமா இது வெளியே வித்தா எவ்வளோக்கு விற்ப? இன்னும் வெளியே கடையில் போய் தான் கூட போகிறேன். 3000 6000 கொடுப்பான். ஆனால் கேஸ் வேறு ஃபுல்லாக இருக்குது. மௌனே என்ன மௌனே 6000 ரூபாய் சொல்றான், கொஞ்சம் பேசி குறையா. பொறி உண்டாயா கொஞ்ச நேரம் அமைதியாடா. மாமா சிலிண்டர் வேற யாருக்கும் இல்லை, உன் பொண்ணு வீட்டுக்கு தான் கொடு 3000 ரூபாய்க்கு. என்னடா 6000 ரூபாய் சொன்னா ஒரே வழியா 3000க்கு ஏறிட்டே என்ன பகல் கொள்ளையாக்குது இதா? யோ யாது சிலிண்டர்னு தெரியல, அதுக்கு ரேட்டு பேசிங்கிற வந்ததுக்கு கொடுத்துட்டு போயா வாங்கிக்கினேன். ஹேய் யார் சொல்றேன்னு சொல்றியே, அது நம்ம 2 பேரும் தான் தெரியும். அவங்க 2 பேரும் நம்புதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன் அவ்வளோ ஈஸியாக ஒன்றா 5000 எதுமாடா அப்படின்னு சொல்லுவோம். யோ நம்ம பொண்ணு வீட்டு தானே கேட்குறாங்க, மனசாட்சி இல்லாத 5000 கேட்குறியே. மனசாட்சி இல்லாத கேட்குறேன்னா இதாண்டி வேலு. வேலை என்ன வேலை இந்த மாதிரி பேசுற? உன் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறமா பேரம் பேசுற. உன் பொண்ணை கட்டின்னு போகும்போது நாங்கன்னா இதை கூட அதை கூட நான் கேட்டோம். நீ என்ன சொன்ன? கொரியர்ல அழுக்கு துணியை போட்டு அனுப்புறேன்னு சொன்னேன். நாங்க மனசாட்சி விரோதெல்லாம் கம்முன்னு வந்துட்டோம். யோ நான் செலவு பண்ணுறேன் 5 இருக்க மாட்டேன், கோடிக்கணக்கு அளவு செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுள்ள தானே கையை பூச்சின்னு பரபரன்னு வச்சுக்கோன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் அப்படியே நின்ட்டோம். மௌனே என்னடா கோடி செலவு பண்ணிருப்பான்றான், ரொம்ப அவசரப்பட்டேன்டா, மிஸ் பண்ணிட்டேன்டா கோடியை. டேய் அவனே தெரு கோடியில் இருக்கிறான், அவன் எப்படா கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுவான்? சிலிண்டர் மட்டும் கேட்டு வாங்கடா. ஏல மறுபடியும் ஒன்னா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுறேன். நீ என்ன பண்ற? திருப்பி கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? ஊரே பார்த்து காரை மீஞ்சிட்டு போயிருக்க, நான் செய்யறதுக்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா மீஞ்சிட்டாங்களா ஏச்சா, அது 2வது வாங்கி போட முடியுமா? முடியாது. போன பொண்ணு போனது தான். வேலை இதெல்லாம் பேசிட்டு இருக்காத, அந்த கதையே விட்டுரு. இப்ப சிலிண்டர் என்னதான் கொடுப்பேன். இந்த பார் சிலிண்டர் ஃபுல் பண்ணிட்டுக்குது, நீ போய் சிலிண்டர் பிடிக்க வேண்டியதில்லை, தூக்கி நேரம் வீட்டுக்கு போகலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ வேலை சொல்கிறேன்னா இறக்கத்தை நான். யோ கம்னிரியா சும்மா வளன்னு பேசின்னு இருக்காதீங்க, இறக்கத்தை குத்துட்டு எடுத்து போங்க 2த்தையும். ஹேய் என்னடி சதுக்குன்னு சொல்லிட்டேன், இறக்கத்தை கொடுத்துட்டு போங்கடான்னு. யோ சிலிண்டர்காரன் வந்தோன்னா அது கூட இல்லாத கூட வாய முடியா. மௌனே கையில வச்சுக்கிற 3000 குத்துறான், சிலிண்டர் எடுத்து போவான். டேய் இதை வாடகை கட்டலான்னு வச்சுக்கிறேன்டா. ஏய் அந்த காசு உங்க அண்ணி கிட்ட கேட்டு வாங்கி தரேன்டா, குர்ரா. இந்த மாமா உன் பொண்ணு வீட்டுக்கு தான், நீ யாரோ வேற யாருக்கோ கொடுக்குற மாதிரி ஒன்றும் சிலிண்டர் கொடுக்காத, உன் பொண்ணு வீட்டுக்கு தான் தரப்போற. டேய் காயிரங்களில் போட்டாலும் 5000 வேண்டாம். நீ என்னடானா இதுவரை கேஸ் வர ஃபுல் பண்ணிட்டுக்கிறேன், ஒன்றுமே செலவே கிடையாது. ஆனால் சரி பொண்ணு விடுன்னு சொல்லிட்டேன், தூக்கி போங்க. இன்னும் வந்துச்சு ஆட்டோ பிடிச்சி போகலாம் வா, அதோ போகுது சாயந்தரம் போகிறதுக்குள்ள. டேய் என்னடா வெயிட்டாவே இல்லை, நீ கூட அசால்ட்டா தூக்கிட்டு வர்ற. ஏய் நான் சின்ன வயசுல ஜிம்மு செஞ்சவன், 5 சிலிண்டர் ஒரே நேரத்தில் தூக்கி போனவன். 5 சிலிண்டரா? இந்த உடம்ப வச்சுக்கிட்டா ஏன்டா ஜோபடி மேலே இருக்கிற நீ அப்புறம் 5 சிலிண்டர் தூக்கணும்? மௌனே அப்போ நான் பாடி பில்டரா? டேய் வாடா பாடி ஆயிட போற. வருமாவில சிலிண்டர் வாங்கியாச்சு வாமா. அதுக்குள்ள சிலிண்டர் வாங்கிச்சுங்க. இங்க பாரு புது சிலிண்டர் வாங்கி வந்துக்கிறோம் 3000 ரூபாய். உனக்கு 4 மாசத்துக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த சிலிண்டரா? இது 3000 கொடுத்து வாங்குங்க. இது எங்க சிலிண்டர் ஆச்சு? கேஸ்கார மாத்திட்டு போன கொண்டு போய் ரோட்ல வச்சிட்டு வந்தா இத போய் 3000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. நேரா கேஸ்கார வந்து பாத்துட்டு போயிருப்பானே, நான் எப்படி சமைக்கிறது? ஏமா வெறும் கட்டையாவது போட்டு அந்த கறியை ஆக்கி வச்சிருமா, கறியை வேஸ்ட் பண்ண கூடாது, நான் சாப்பிட்டு போயிடுறேன். நானே கட்டை அடுப்புல கறி ஆக்கி போடணுமா? அந்த கட்டை எடுத்து அச்சால அடுப்புல தவிர கறி ஆக்கி போட மாட்டேன், மரியாதையா ஓடிடு. ஏண்டா கட்டையும் வீட்டுக்கு கட்டையாலாட அடி வாங்கிறதுக்கு வந்தோம், உன்னெல்லாம் நம்பி வந்தேன் பாரு, நீ அந்த சங்க கட்டை சோறு தின்ட்டு வா. ஏமா நீ கறியும் ஆக்கி போடுவானா கிரியும் ஆக்கி போடுவானா? அந்த 3000 ரூபாய் மட்டும் கொடு. ஏன் வீட்டு சிலிண்டருக்கு என்னைய காசு கேக்குறியா? உன்ன மௌனே கட்டுறா. இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தகவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.